வணக்கம். விருச்சக ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மாதம் பிறக்கும் பொழுது உங்களுக்கான கிரகங்கள் எங்கே அமர்ந்து இருக்கின்றன என்று முதலில் பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் உங்களுக்கு பாக்கியங்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். குருவின் பார்வை உங்கள் ராசியிலேயே பதிகிறது. லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் உங்களுக்கு, அவரும் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். இதனால் என்ன நடக்கும்? தொட்டது துலங்கும். தொழிலில் வெற்றி நடை போடுவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும். புது புது முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். உயர்ந்த மனிதர்கள் வேற்று மொழிக்காரர்களில் அன்பும் அரவணைப்பும் அதிகமாக இருக்கும். மாதம் பிறக்கும் பொழுதே கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்க்க போகிறார். சுக்கிரன் கும்பராசிக்கு சென்ற பிறகும் கூட செவ்வாயின் பார்வை அதன் மீது பதிகிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் செவ்வாய். அவர் சுக்கிரனை பார்க்கும் வேளையில் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு பல நல்ல காரியங்களை நடத்தி கொள்வீர்கள். உங்களுடைய வீட்டில் நல்ல சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியான ஒரு போக்கு கிடைக்கும். தொட்டது துலங்கக்கூடிய நேரம் என்பதால் கேட்டதும் கிடைக்கும். எப்பொழுதோ வாங்கி போட்ட ஒரு இடத்தை விற்பதன் மூலம் பெரும் லாபத்தை பெற்று விடுவீர்கள். தொடர்ந்து நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 2, 5 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ரம் பெறுவதன் மூலம் சுப விரயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் கடைசி நேரத்தில் காரியங்கள் கைகூடிவிடும். உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பளு கூடுதலாக இருக்கும். தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ள ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அப்படி சேருபவர்களால் உங்களுக்கு நன்மைதான். மார்கழி 15ஆம் தேதி கும்பராசியில் சென்று சுக்கிர பகவான் அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 7, 12 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி உங்களை ஆனந்தப்படுத்தும். வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லும் வாய்ப்பு உருவாகும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்க முயற்சிப்பீர்கள். மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசியில் சென்று புதன் பகவான் அமருவார். உங்களுக்கு லாபாதிபதியான புதன் உங்கள் ராசியின் தனஸ்தானத்திற்கு வருவது மிக நல்லது. தொழிலில் தன லாபாதிபதி உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொடுப்பார். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. பிள்ளைகளால் பெருத்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பல பொறுப்புகள் உங்களை தானாக தேடி வரும். பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல தேர்ச்சி, எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகளில் வெற்றி இதெல்லாம் உங்களை தானாக தேடி வரும். ஆசிரியர்களின் அன்பு மழையில் நனைவீர்கள். ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரை, அதாவது மார்கழி மாதத்தை பொறுத்தவரை விருச்சக ராசி அன்பர்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கக்கூடிய நேரம். தொடர்ந்து இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் சேர்த்து நீங்கள் பிரஸ் பண்ணினீர்கள் என்றால் நாங்கள் பதியும் வீடியோக்கள் உங்களை தேடி உடனுக்குடன் வந்துவிடும். நன்றி, வணக்கம்.